ஜனவரி 4. புனித எலிசபெத் ஆன் பேலி சேட்ரன். நியூயார்க்கில் வாழ்ந்த கத்தோலிக்கம் சாராத ரிச்சர்ட் பேலி, கேத்ரின் சால்டன் பெற்றோருக்கு கிபி 1774 ஆண்டு ஆகஸ்ட் 28 பிறந்தார் எலிசபெத் ஆன் பேலி சேட்ரன். இளவயதிலேயே கழுத்தில் சிலுவை அணிந்து விவிலியத்தினை ஆர்வமுடன் வாசித்த இவர் தன் சகோதரி ரெபேக்காவுடன் இணைந்து சமூகப் பணிகளைச் செய்தார். கிபி 1794 ஆண்டு ஜனவரி மாதம் 25 வில்லியம் மேகி சேட்ரன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட எலிசபெத் 5 பிள்ளைகளுக்கு தாயானார். கிபி 1803 ஆண்டு டிசம்பர் 27 தன் கணவரை இழந்த இவர் தன் கத்தோலிக்க நண்பரான பிலிச்சியுடன் இணைந்து கத்தோலிக்க ஆலயங்களுக்குச் சென்று ஆண்டவரிடம் ஜெபித்தார். கிபி 1805 ஆண்டு மார்ச் 14 கத்தோலிக்க முறைப்படி திருமுழுக்கு பெற்ற எலிசபெத் தினமும் 2 முறை திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை உட்கொண்டார். ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணித்த எலிசபெத் கிபி 1809 ஆண்டு அமெரிக்காவின் மேரிலாந்து மாநிலத்தில் உள்ள எமிட்ஸ்பர்க் பகுதியில் கல்விக் கூடத்தினை கட்டி எழுப்பினார். ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி அளித்து அவர்களை கவனித்துக் கொள்வதற்காகவே புதிய துறவற சபையினை உருவாக்கி இறைப்பணிகளைச் செய்த எலிசபெத் ஆன் பேலி சேட்ரன் கிபி 1821 ஆண்டு ஜனவரி 4 விண்ணகமடைந்தார். ஏழை மக்களின் உயர்விற்காக தன்னை அர்ப்பணித்து நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கூறிய எலிசபெத் ஆன் பேலி சேட்ரனை திருத்தந்தை 6 பவுல் 1975 ஆண்டு புனிதராக உயர்த்தி கத்தோலிக்க பள்ளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித எலிசபெத் ஆன் பேலி சேட்ரன் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழை மாணவர்களுக்காகவும் அவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டுமென்றும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.